Hello everyone, I'm Suresh Anand, Adar 247 தமிழ்ல இருந்து. ஸோ லைவ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே கமெண்ட் போட்டு விட்ருங்க. வாய்ஸ் கிளியராக அப்படின்னா கமெண்ட் போட்டுருங்க. சே சம்திங் வில் ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஓகே, ஸோ சூப்பர். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் சக்ரவ்யூகா 25 கொஷின்ஸு குவிஸு. ஓகே, ஐ திங்க் 22 தான் இருக்கும் இன்றைக்கி டாப்பிக்கு. ஃபைன். ஏன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாபிக், அளவு மற்றும் அளவீடு, டிஎன்பிசியோட சீரீஸு. ஸோ 1 by 1 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம், ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சிலபஸ்லேருந்து. ஓகே, ஒரு 3 months கோர்ஸ். நம்ம 3 monthஸாக கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஃபுல் டெஸ்ட்டு கொண்டு போவோம். ஓகே, ஸோ இந்த 3 months நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நியூவாக வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கோவிந்தா ஹலோ ஹாய் சார். ஹலோ ஹாய்ங்க, சூப்பர். ஓகே, டன். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், இது ஃபிசிக்ஸில் ஐ திங்க் இது வந்து 1 second. ஓகே, ஓகே, டன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இது ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு இது ஃபஸ்ட்டு டாபிக். டிஎன்பிசியில் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி எடுத்துருக்கோம், அண்ட் தென் ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். ஸோ ஸ்லோவாக போவோம், போக யூனிட் 8 யூனிட் 9 மொத்தமாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கம்ப்ளீட் கொஷின்ஸு உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு கிடைச்சிடும். ஓகே, வீக்லி கிடைக்கும், டோன்ட் வரி. ஸோ அண்ட் தென் இன்னொரு அப்டேஷன் கொடுத்துட்றேன். நாளையில் இருந்து ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே. ஓகே, எவ்ரி சாட்டர்டே வந்து எப்பவுமே லைவ் வந்து 9 PM, அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை, 9 PM. இனிமேல் சாட்டர்டேஸ் மட்டும் சொல்கிறேன், சாட்டர்டேஸ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வச்சுக்க போகும். ஓகே, ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது February மந்த்து. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஜானில் இருந்து எக்ஸாம் அரௌண்ட் ஆகஸ்ட்டில் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு தொகாயமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஆகஸ்ட்டில் வருதுன்னா ஒரு ஜூலை வரைக்கும், ஜான் டு ஜூலை 7 months வந்துடுது நம்மளுக்கு சாலிடாக. ஓகே, இந்த 7 months கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கவர் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ எப்படி நான் பண்ணுறேன்னா, இது ஜனவரி மாதம் முடிஞ்சது, கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனவரி மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லதாக போச்சு. ஸோ ஜனவரி மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம 4 வாரம் சாட்டர்டே, ஓகே, ஒரு 2 டாபிக் 3 டாப்பிக்காக அதை மட்டும் உங்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கல, வெறும் ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு அப்கமிங் நாளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இதுலேருந்து டெஸ்ட்டு. ஓகே, சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிப்பாங்க, சில பேருக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஜனவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போயிட்டு தேர்வு பெட்டகம் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்வு பெட்டகம், சங்கருடைய தேர்வு பெட்டகம், ஜிகே டுடே, ஓகே, விண்மீன், இல்லை நம்மளுடைய அடா, டிஎன்பிசி போர்ட்டல், ஓகே, இல்லை வேறு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம், அதனால் இதில் இருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சுட்டு வாங்க. சாட்டர்டே டெஸ்ட்டு ஒரு 30 கொஷின் இல்லை 35 கொஷின் இதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே, இது எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணி தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இம்பார்ட்டண்ட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெஃபர் பண்ணி தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு சோர்ஸும் கொடுத்தாச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணலாம், வேறு 3 டாபிக் 4 டாபிக் அப்படி எடுத்துக்கலாம். பேங்கர்ஸ் டெய்லியா, அதையும் விட்டோம் பார்த்தீங்களா. பேங்கர்ஸ் டெய்லி, எக்ஸாம்ஸ் டெய்லி, அதுவும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டிஎன்பிசி எஸ்எஸ்சி எல்லாருக்குமே காமன் தான். ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை. கிளியராக எவ்ரி சாட்டர்டே டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இனிமேல் 1 week ஷெடியூல் வந்து டெலகிராமில் நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். சாட்டர்டே டிஸ்பிளே பண்ணிடுவேன் இதுக்கு மேலே. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம டாபிக் போயிடலாம். இன்னைக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்னால ரொம்ப பேசிக்ஸ் தான், இது எப்படி பார்த்தாலுமே பேசிக்ஸ் தான் கொஷின்ஸ் இருக்குது, அதனால் ஆன்சர் பண்ணுங்கள், ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சூஸ் த கரெக்ட் ஒன். கொடுத்துருக்கிறதுல வரிசை கரெக்டாக இருக்கக்கூடிய வரிசை எது? ஓகே, சூஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா இதுவும் குரூப் 1லேயே வரக்கூடிய கேள்வி தான். சரிங்களா? இதுவும் குரூப் 1லேயே வந்த கேள்வி தான். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. சூஸ் த கரெக்ட் ஒன். கொஞ்சம் கொஷின்ஸ் என்னன்னா அப்படியே டிஃபிகல்ட்டாக கொண்டு போய்க்கலாம். அதாவது வரிசை கரெக்டாக ஆர்டர் கிரேட்டர்லேருந்து லெஸ்ஸர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டர் பர்ஃபெக்டாக சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் C, 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 D, D, D. Okay, good. So first one answer வந்து C.
கிலோமீட்டர் பெருசு, அதுக்கு அடுத்தது மீட்டரு, அதுக்கு அடுத்தது சென்டிமீட்டரு, அதுக்கு கீழே தான் மில்லிமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் டாப் டு பாட்டம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னால கொஞ்சம் அப்படி வச்சு வைக்கேன். ரெண்டாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெரைவ்டு யூனிட்? பின்வருவனவற்றில் பெறப்பட்ட அலகு எது? ஆக்சுவலாக இது தமிழ் நான் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் கொஞ்சம் புக்கிலேருந்து கட் பண்ணி எடுத்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சில கொஷின்ஸ்க்கு மட்டும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ் நான் வந்து நம்ம அடால ஹேண்டில் பண்ணல, அதனால் வந்து தமிழில் எனக்கு தெரியாது. கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, மற்ற டாபிக்ஸ் எல்லாம் ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெரைவ்டு யூனிட்? பின்வருவனவற்றில் பெறப்பட்ட அலகு எது? மாசு, டைமு, ஏரியா, லென்த்து. ஓகே, பெறப்பட்ட அலகு அப்படின்றது எது? ஆன்சர் சிசிசி, எஸ். ஓகே, ஏரியா கரெக்ட். ஓகே, பெறப்பட்ட அலகு, தட் மீன்ஸ் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியல சார், பெறப்பட்டன்னா தமிழில், அதாவது ஓகே தமிழ்லேயே ஆக்சுவலாக அதுதான் அது மீனிங்கு. ஓகேங்களா, டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த டெரைவ்டு ஃபண்டமெண்டல் அடிப்படை அலகுல இருந்து பெறப்பட்ட அலகு எது? ஓகே, தட் தான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அது ஆன்சர் வந்து ஏரியா. மற்றது மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, ஃபைன். இப்படி தமிழில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? இருக்கலாம், ஆனால் புக்கில் இருந்தால் கட் பண்ணி போட்டோம் அப்படியே அந்த சென்டென்ஸை. ஓகே, தீபா சகிட்டாரிஸ். ஓகேங்க, மாஸ், டைம், லென்த் அப்படின்றது வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மொத்தம் 7 வரும். நான் அது என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எனக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, 7 வரும். இது எல்லாமே வந்து இதுதான் ஃபண்டமெண்டல், அதுதான் அடிப்படை. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஏரியான்றது என்ன? ஓகேவா, இப்போ ஏரியான்றது 4 பக்கம் ஏ ஏ ஏ, இதை டெரைவ் பண்ணலாம். லென்த் இன்ட்டு மாஸ், லென்த் இன்ட்டு பிரெத், லென்த் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டெரைவ் பண்ணலாம். அப்போ இந்த டெரைவ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஹைட்டு தேவை, லென்த்து தேவை. அந்த லென்த்துன்றது என்னது? ஆல்ரெடி ஃபண்டமெண்டலில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அடிப்படை அப்படின்றது வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு. எடைக்கு, வெயிட்டுக்கு எவ்வளோ, லென்த்துக்கு எவ்வளோ, ஓகேங்களா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஓகே, அது கொடுக்கப்பட்டிருக்கோம். பட் இந்த லென்த்தை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே, அதெல்லாம் டெரைவ்டு. ஓகே, அதெல்லாம் டெரைவ்டு. ஓகே, அதுதான் அடிப்படை அலகு தமிழில் சார். அடிப்படை அலகு, எஸ் அடிப்படை அலகு. பட் நான் அடிப்படை அலகு கேட்கல. ஓகேவா, டெரைவ்டு யூனிட் எதுன்னு கேட்டிருக்கேன். அடிப்படை அலகுனா ஃபண்டமெண்டல். அப்போ இங்கே கொடுத்துக்குது எல்லாமே ஃபண்டமெண்டல், அடிப்படை அலகு தான். இது மட்டும்தான் டெரைவ்டு அப்படின்னா அந்த அடிப்படையிலேருந்து பெறப்பட்ட அலகு. ஓகே, ஃபைன். ரெண்டாவது கேள்வி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டேஷ். எஸ் சார், ஐ கெட் இட் நவ். குட். ஓகே, ஒன்றும் இல்லை, கொஷின்ஸ் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும், நோ ப்ராப்ளம். ரெண்டாவது கேள்வி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டேஷ். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? எஸ்ஐனா ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, ஸ்டாண்டர்ட் யூனிட் நிலையான அலகு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகே, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சுட்ருப்போம்ல நம்ம. அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 10 to the power of அப்படின்னு சொல்லிட்டு இன்டூ 10 அப்படின்னு போடும்போது, இப்போ எக்ஸாம்பிள் 10.9 அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை 11 எடுத்து போடல. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட், ஓகே, அதெல்லாம் என்ன மிஸ்மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இப்போ நம்மளா ஒரு அப்ராக்சிமேட்டாக 11 எடுத்துக்குவோம். ஆனால் இருந்தாலும் இங்கே 1ன்றது 0.1ன்றது இங்கே மைனஸ் கிடையாது கணக்கில். ஆனால் நம்ம எடுத்துக்கோங்க 11ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. உன் கண்ட்ரியில் நீ என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் பொதுவாக குளோபலைஸ்டாக ஆகும்போது நாங்கள் கொடுக்குற அளவுக்கு நீ மாற்றி கணக்கு போட்டு கொடுத்துக்கோ. அதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ன்றது. ஓகேவா, ஃபைன். ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர் எஸ், கெல்வின். கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட். டெம்பரேச்சருடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட் எது? கெல்வின். ஓகே, செல்சியஸ், ஃபேரன்ஹீட் எல்லாம் கணக்கிடக்கூடியது தான். ஓகே, ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பொதுவாக வச்சுக்குது எது? கெல்வின். அடுத்து, லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் டேஷ். ஒளியும் தீவிரம் டேஷின் தீவிரம் ஆகும். தெரியும் ஒளி, விசிபிள் லைட். யூவி லைட், புக ஊதா ஒளி. லேசர் லைட், லேசர் ஒளி. ஓகே, இல்லை ஐஆர் ஒளி. ஓகே, விசிபிள் லைட் தெரியக்கூடிய வெளிச்சம் தான். ஐஆர்னா இன்ஃப்ராரெட் ரேட்.
ஓகே, இன்ஃப்ராரெட் லைட். 4th கொஷின், எது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளியும் தீவிரம்? தமிழில் அது கரெக்டாக தெரியல. லூமினஸ் அப்படின்றது எஸ் ஒளியும் தன்மை தான். ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 4th ஒன் ஆன்சர் விசிபிள் லைட்டா, யூவி லைட்டா, லேசர் லைட்டா, இல்லை ஐஆர் லைட்டா? ஐஆர் அதுவா? ஓகே ஃபைன். அங்கே ஒளியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ தட் ஆன்சர் வந்து இட்ஸ் அ 4th ஒன் இஸ் அ லேசர் லைட். ஓகேவா? ஏன்னா விசிபிள்ன்றது கண்ணால் தெரியும், அவ்வளோதான். ஓகே, பட் ஒளிரும் அப்படின்றது கிடையாது. லேசர்ன்றது நல்லா என்ன ஆகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைச்சாலும் நல்லா ஒளிரும் தன்மை கொண்டது இருக்குது இல்லை. ஓகே, யூவி நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, ஐயாகும் நம்ம நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இருக்கிறதுல ஒளிரும் தன்மை லேசர். ஓகேவா? ஃபைன். 5வது கேள்வி, which among the following is not a device to measure the mass? பின்வருவனவற்றில் வெகுஜனத்தை அளவிட ஒரு சாதனம் எதுவல்ல, கொடுக்கப்பட்டதில்ல? ஸ்ப்ரிங் பேலன்ஸ், சுருள்வில் தகாசு. பீம் பேலன்ஸ், பொது தகாசு. இயற்பியல் பேலன்ஸ், இயற்பியல் தகாசு. ஃபிசிக்கல் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், எண்ணியல் தகாசு. ஓகே, கொடுக்கப்பட்டதில்ல மாஸ், வெகுஜனத்தை அளவிட பயன்படுத்தப்படாதது எது? அதுதான் கேள்வி. ஸ்ப்ரிங் பேலன்ஸா, பீம் பேலன்ஸா, ஃபிசிக்கல் பேலன்ஸா, டிஜிட்டல் பேலன்ஸா? சிம்பிளாக சொல்லலாம், ஆட் மன் அவுட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதில். ஓகே, மாஸ் அதை டிரைவ் பண்ணாதது எது? ஓகே, அதுதான் கொஷின். ஓகே, மாஸை டிரைவ் பண்ணாதது. 5th ஒன், எஸ் ஆன்சர் வந்து ஏ, ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகே, பீம் பேலன்ஸ், ஃபிசிக்கல் பேலன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் எடை கல் வச்சுருப்பாங்க, இதில் நம்ம வைப்பாங்க. இது எல்லாமே எடையை கணக்கிடுறது தான். ஓகேவா? பீமாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் பேலன்ஸ்ன்றது இதுவே கொஞ்சம் கண்ணாடி பெட்டி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்பீங்களா, அப்சர்வேட்டரி இதுவில் லேபில் அந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் பேலன்ஸ்னால் இதே தான், டிஜிட்டலாக இருக்கும். 3மே ஒரே டைப் தான். பட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து மாசை கணக்கிட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ. இது கொஷின் ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு. அதாவது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ், பீம் பேலன்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் நம்ம அதை டாபிக் படிக்க கூட மாட்டோம், இதெல்லாம் ஒரு கேள்வியாடான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட் ஆகாது படிக்கிறதுக்கு, ரொம்ப தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல, அதுதான் விஷயம். 6th கொஷின், 1 light year, it is the distance travelled by a light in 1 year in a vacuum and it is equal to dash. ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஆகும். ஒரு ஒளி ஆண்டு என்பது எவ்வளவு? 9.46 into 10 to the power of 15 meter, 9.46 into 10 to the power of 12 meter, 6.023 into 10 to the power of 23 meter, 2.83 into 10 to the power of 10 meter. ஓகே, எது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு ஒளியாண்டு, சிம்பிளாக தான் கொஷினை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ சென்டென்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வச்சுக்கோங்க. ஒரு ஒளியாண்டு அப்படின்றது என்ன? 1 light year, இதெல்லாம் ரொம்ப பழைய கொஷின்ஸ் தான். ஆனால் அப்பப்போ கேட்பாங்க கொஷின். ரொம்ப சில கொஷின் ரொம்ப ஈஸியாக ஒரு கொஷின் வாங்கினா இந்த மாதிரி கொஷின்ஸ். எஸ், 9.46 into 10 to the power of 15 meter. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து மீட்டர். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுவாங்க, கிலோமீட்டர்ஸ்லையும் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, கிலோமீட்டர்ஸ்லையும் வைப்பான். 9.46 தான் ஆனால் 10 to the power of மாறிடும். ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்ன கொடுக்குறான்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்த கொஷின், 7th ஒன், 1 TMC 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்வாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்கள் டிஎன்பிசியில், நம்ம டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்க, அப்ரிவேஷனும் கேட்பான். ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்ரிவேஷன்லேருந்து, சயின்ஸு அல்லது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு அப்ரிவேஷன் கொஷின் எப்போவுமே டீஃபால்ட்டாக இருக்கும். ஈவன் குரூப் 1ல் கூட இருக்கும் இந்த கேள்வி அப்ரிவேஷன். அது எதில் வேணால் கேட்கலாம். ஓகே, அதனால் மேக்ஸிமம் சயின்ஸில் தான் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பார்த்துங்க, டிஎம்சின்றது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். ஒரு டிஎம்சின்றது எவ்வளவு? ஓகே, ஒரு டிஎம்சின்றது எவ்வளோ? 2.83 into 10 to the power of 10 liter, 2 into 10 to the power of 30 liter, 9.11 into 10 to the power of 31 liter, 1.36 into 10 to the power of 4 liters. ஓகே, எது சரியானது அப்படின்றதா கேள்வி. 7th ஒன், ஒரு டிஎம்சி அப்படின்றது. இப்போ இந்த கேள்வியெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு சொல்கிற டேர்மில் போய் படிங்க, படிக்காதவங்களாக இருந்தால். ஸோ ஈஸியாகும் படிக்கிறதுக்கு. 7th ஒன் ஆன்சர் எஸ், இது வந்து ஏ. 2.83 into 10 to the power of 10 liter. இதெல்லாம் கேட்பான் எக்ஸாமில்.
ஏன்னா நம்ம நியூஸில் கேட்குறோம் டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, ஒரு டிஎம்சி இவ்வளோ கன அளவு தண்ணி வெளியே வந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. தமிழ்லையும் டிஎம்சி 1000 மில்லியன் மீட்டர் தான், அதனால தான் அதை மாற்றலை. அடுத்து 8வது கேள்வி. ஓகே, ஜஸ்ட் 1 மினிட் நான் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. Y247 இதோட கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 75% தான் ஆஃபர். என்ன நேற்று வரைக்கும் 77 இருந்துச்சு, இன்றைக்கி 75%. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா February 16th ஸ்டார்ட் பண்ண போக நம்ம பேட்ச் Group 2க்கான கம்ப்ளீட் சீக்வன்ஸான பேட்ச் இது. ஓகேவா? ஸோ அடா ஸ்டோரில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது 77% டிஸ்கவுண்ட் போக இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், முத்துக்குமார், ஹலோ, ஹாய்ங்க, யா, சூப்பர். 8வது கேள்வி. SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி ஐ திங்க் அடர்த்தின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதோடைய அலகு என்ன? SI அலகு என்ன? டென்சிட்டியோடைய அலகு என்ன? ஓகே, மீட்டர் கியூப், மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கிலோகிராம் பர் மீட்டர். ஓகே, எது சரியான பதில்? 8th ஒன், டென்சிட்டியோடைய அலகு என்ன? ஓகே, அடர்த்தியோடைய அலகு என்ன? 8th ஒன் ஆன்சர் எஸ் இஸ் அன் சி, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். எஸ், ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், குட். அடுத்தது 9வது கேள்வி. SI யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் டேஷ். தலக்கோணத்தின் SI அலகு எது ஆகும்? ஓகே, தலக்கோணத்தின் SI அலகு டேஷ் ஆகும். நிறைய பேர் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் படித்து பார்த்துக்க மாட்டீங்க, அதிகமாக ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. தெரியும் இதெல்லாம் போய் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முதல்ல பேசிக்ஸை முடிங்க, அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சார் தெரியலீங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. 9th ஒன், SI யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் டேஷ். சரி, ஓகே, டயக்ராமும் போட்டுறேன். டோன்ட் நோ சார். ஓகே, இப்படி தான் இருக்கும். புக்கில் போய்ட்டு அப்படியே பாருங்க. இதில் இருந்தால் லைன் பை லைன்லேருந்து அப்படியே எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 9th ஒன் ஆன்சர் இஸ் பி, ரேடியன். ஓகேவா? பி, ரேடியன் அப்படின்றது தான் பதில். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி 10வது. டேஷ் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்டு டு மெஷர் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட்சைட் த சோலார் சிஸ்டம். டேஷ் என்பது சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. ஒளியாண்டு. பி வானியல் பொருட்கள். சி விண்ணியல் ஆகம். டி கொடுக்கணும். டி இவை அனைத்தும். ஓகே, எது சரியான பதில்? What is the unit of distance used to measure astronomical objects outside the solar system? Okay, எது? லைட் இயரா, astronomical unit ஆ, parsec-ஆ, all of this. Okay, 10th question. Answer all. Exactly. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. All of this. Guys, first light year. ஓகேவா? இதை கணக்கிடப்படுது. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா சன்னு, எர்த்து இது ரெண்டு பிளானட்டுடைய மையப்பகுதியை வச்சு கணக்கிடுறது. லைட் இயர் அப்படின்னா மொத்தமாக இதோட ஒளியாண்டு. இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் லென்த்து. ஓகேவா? ரொம்ப நீண்ட ஒரு லென்த்தாக்கக்கூடிய, ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய அளக்கக்கூடிய பெயர் தான் பார்செக். ஓகே, லாங்கஸ்ட் லென்த்துன்னு கேட்டால் அது பார்செக். ஈவன் லைட் இயரை விட பார்செக் அதிகம். லைட் இயரை ஒரு 3 மடங்காக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி புகழ். ஓகேவா? ஸோ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா, லாங்கஸ்ட் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா அது பார்செக். ஓகே, அடுத்த கேள்வி 11. லைட் இயர் இஸ் எ யூனிட் ஆஃப் டேஷ். அடுத்த கேள்வி, ஒளியாண்டு என்பது ஒரு அலகு டேஷ். என்னது? டைமா? ஓகே, சரி, முகைன்னு போட்டிருக்குது. ஓகே, இது முகை இல்லை, மணி அப்படின்னு போட்டுங்க. டைம், தூரம் டிஸ்டன்ஸ், சன்லைட் இன்டென்சிட்டி சூரிய ஒளியின் தீவிரம், மாஸ் நிறை. எது? ஓகே, எஸ் 3.26 லைட் இயர். எஸ், 1 பாசக் அப்படின்றது 3.26 லைட் இயர். குட் ஒன். ஸோ 11th ஒன் ஆன்சர் என்னது? ஏவா, பியா, சியா, டியா? ஓகே, எஸ், இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, அதனால தான் இந்த கொஷின் வச்சேன். ஓகேவா? எஸ், 11th ஒன் ஆன்சர்
பி டிஸ்டன்ஸ். லைட் இயர் அப்படின்றது டைம் கிடையாது, டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் லைட் இயர். ஓகேவா? சூப்பர், குட். அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி. ஓகே, இன் எஸ்ஐ யூனிட் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் டேஷ். எஸ்ஐ அமைப்பில் அடிப்படை அலகுகள் எது? ஓகே, அடிப்படை அலகுகள் எது? ரொம்ப பேசிக் கொஷின். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டலா. ஓகே, இல்லை மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கோலும்ப், கெல்வின், மோல், கேண்டலா. இல்லை மீட்டர், நியூட்டன், செகண்டு, ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டலாவா? இல்லை மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், லக்ஸா? ஓகே, which one the answer? TNPC gamer, hit the like button guys, thank you. Yes, எல்லாரும் அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. 12th one நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது போலக்குது. ஓகே, 12th one ஆன்சர் வந்து எஸ், பி. ஓகே, ஆன்சர் வந்து பி. இங்கே கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஆம்பியர், கோலும். ஓகேவா? பட் கோலும் தான் எஸ்ஐ யூனிட். ஆம்பியர் யூனிட் அவ்வளோதான். ஓகே, பட் நாட் அன் எஸ்ஐ யூனிட். ஓகே, நாட் ஏ, இட்ஸ் அன் ஆன்சர் பி. கரண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இட்ஸ் அன் கோலும்பு. ஓகேவா? கோலும்பில் தான் கால்குலேட் பண்ணுறாங்களே தவிர ஆம்பியரில் கிடையாது. ஓகே, பட் ஆம்பியர்ன்றது ஒரு யூனிட் தான், அவ்வளோதான். நாட் எஸ்ஐ யூனிட். ஓகே, ஆன்சர் பி. ஓகேவா? ஃபைன். பேசிக்ஸ் பாருங்க, ரொம்ப பேசிக். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. குட். ஓகே, ஸோ இது அடுத்த ஸ்லைட் பார்த்துங்க. இது நம்மளோட செப்பரேட் பேட்ச்சு February 16 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கோங்க. அடுத்தது 13வது கேள்வி. ஓகே, 13வது கேள்வி. The nearest star is about 1.34 parsecs from the sun. It is called dash. ஓகே, ஜெயா மேடம் வணக்கம் சார். வணக்கம்ங்க. ஓகே, குட். 30th கொஷின். நியரஸ்ட் ஸ்டார், நம்மளுக்கு பூமிக்கு அருகாமையில் உள்ள ஸ்டார் எது? ஸ்டார்னா நட்சத்திரம் எது? ஓகே, ஆண்ட்ரோமேடாவா, இல்லை பர்னார்டு நட்சத்திரமா, இல்லை ப்ராக்சிமா செஞ்சுரியா, இல்லை ஆல்ஃபா செஞ்சுரியா? ஓகே, வர்ணிகா ஜெனி, ஐ டோன்ட் நோ சார். ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ 13th one ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன டி, ஆல்ஃபா செஞ்சுரி. ஓகே, ஆல்ஃபா செஞ்சுரி தான் எக்ஸாக்டாக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். ப்ராக்சிமா அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஓகேவா? ஆண்ட்ரோமேடான்றது ஸ்டார் கிடையாது, இது ஒரு கேலக்ஸி. ஓகே, நம்மளுடைய கேலக்ஸி மில்கி வே. நம்ம கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி தான் ஆண்ட்ரோமேடா. ஓகே, பட் நம்ம கேட்டிருக்குது ஸ்டார். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செஞ்சுரி. ஓகேவா? ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஃபைன். அடுத்து 14th one. எலக்ட்ரான் வோல்ட் இஸ் எ யூனிட் ஆஃப் டேஷ். ஓகே, 14th one ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் எ யூனிட் ஆஃப் டேஷ். ஓகே, எலக்ட்ரான் வோல்ட் is unit of dash. எலக்ட்ரான் வோல்ட்டின் அலகு என்ன? ஓகே, எலக்ட்ரான் வோல்ட் அலகு என்ன? அது சென்டாரி. எஸ், ஆல்ஃபா சென்டாரி. செஞ்சுரி சொல்லிட்டேன். ஓகே, ஆல்ஃபா சென்டாரி. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 14th one. It's an energy. Okay, it's an energy unit. Electron volt is a unit of energy. Okay, first energy, அதுக்கப்புறம் அது சப்டிவிஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. 15th one. SI unit of solid angle is dash. திண்ம கோணத்தின் SI அலகு என்ன? திண்ம கோணத்தின் SI அலகு என்ன? Siemens, Tesla, Weber, Steradian. Okay, Steradian. Siemens, Tesla, Weber, Steradian. Okay, SI unit of solid angle is dash. Okay,
நியரஸ்ட் ப்ராக்சிமா தானே சார்? நோ, நியரஸ்ட் வந்து ஆல்ஃபா சென்ச்சுரி தான். ஓகேவா? ப்ராக்சிமா சென்டாரி கிடையாது, ஆல்ஃபா சென்டாரி. ஓகே, ஏன்னா ஆல்ஃபா சென்டாரிலேயே வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸாக்டான ரைட் ஆன்சர். ஓகே, 15th ஒன் ஸ்டெகாடியன். எஸ், சூப்பர். அடுத்த 16th கொஷின். குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் டேஷ். அளவிடக்கூடிய அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவுகளா, இல்லை மெஷர்மெண்ட் அளவீட்டு அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லை யூனிட் அலகு அப்படின்னு சொல்லப்படுதா, இல்லை மோஷன் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுதா? ஓகே, சத்யா தமிழ். நோ சார், ப்ராக்சிமா தான் சார் புக்கில் எடுக்குது. இல்லையே, அதே புக்கில் தான் நானும் நோட்ஸ் கட் பண்ணி தான் எடுத்தேன். ஓகேங்களா? அதில் ஆல்ஃபா சென்ச்சுரி தான் போட்டிருக்கோம். அல்லாமல் ஆல்ஃபா சென்ச்சுரி தான் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலுமே கூகுளில் வரும். ஐ திங்க் ஸோ. புக்லேயும் வந்து ஆல்ஃபா தான் போட்டிருக்கோம், பாக்ஸில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, புக்கில் ஐ திங்க் 9th or 8th புக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 16th ஒன் ஆன்சர். யா, physical quantity. ஓகேவா? இட்ஸ் என்ன physical quantity. ஓகே, குட். 17th question. Used to measure the accurate time of the activity. ஓகே, used to measure the accurate time of activity. ஒரு செயலுடைய செயல்பாட்டை கரெக்டாக கணக்கிடுவது எது? ஓகே, மனோஜ்குமார் 9th புக்கில் ஆல்ஃபா தான் சார் இருக்குது. எஸ், ஆக்சுவலாக ஆல்ஃபா தான் எக்ஸாக்ட் ஆன்சர், நானும் செக் பண்ணேன். அண்ட் ஆல்சோ நம்ம கூகுளில் நீங்கள் போட்டு அதை சர்ச் பண்ணாலுமே ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் டீட்டெயில்டாக போகும், பட் ஆனால் ஆன்சர் வந்து ஆல்ஃபா தான். ஓகே, எஸ், குட். 17th ஒன் ஆன்சர் வந்து சி, ஸ்டாப் கிளாக். ஓகேவா? ஸ்டாப் கிளாக் இதுதான் அக்யூரேட்டாக நம்ம கணக்கிடுறது. ரன்னிங் டெஸ்க் யூஸ் பண்ணுறாங்களா, அதுதான். அடுத்தது 18வது கேள்வி. ஓகே, மெகா பேக் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் எஸ்எஸ்சி 2 பேட்சஸும் இருக்கும், 1, 2, டிஎன்பிஎஸ்சி. ஓகே, குரூப் 4, 2, 2A. ஓகே, எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு பல்க் பேக்கேஜில் கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வி. SI unit of volume is dash. SI unit of volume, okay, is dash. Okay, SI unit of volume is dash. Okay, yeah, option மீட்டர் கியூப். சாரி, நான் தமிழில் மாற்றலை, எனக்கு அது வால்யூம்க்கு டக்குன்னு தமிழ் ஞாபகம் ஆகலை. ஆன்சர் மீட்டர் கியூப். ஓகே, குட். இது ஈஸி கொஷின் தான். அடுத்தது 19th கொஷின். டேஷ் இஸ் யூஸ்டு டு பீரியாடிக் வைப்ரேஷன் அக்யூரிங் வித்தின் த ஆட்டம். அணுவின் உள்ள ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. அது என்ன கிளாக்? கிளாக், வாட்ச், ஸ்டாப் கிளாக், atomic clock. Periodic vibrations occurring within the atom. SSCல லைவ்ல கேட்ட क्वेश्चंस அந்த இது எல்லாத்துக்கும் ஒன்று தானே சார்? எஸ், எல்லாத்துக்கும் ஒன்று தான். பட் ஆனால் இதில் 10 questions மட்டும் தான் அதிலேருந்து இருக்கும். மற்ற 15 questions டிஎன்பிசிக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். ஏன்னா அதே 25 questions அப்படி ரிப்பீட் பண்ண முடியாது. அதனால் 10 questions மட்டும் தான் எடுத்துப்பேன், காமனாக இருக்கும். ஓகே, ஆன்சர் டி, எஸ். ஏன்னா ஒரே டாபிக் வச்சு 2 பேருக்கு டெஸ்ட் கொடுக்குறது கஷ்டம். ஓகே, சூப்பர். 20th question. Which one of the following system units is the British system of unit? இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது. ஏன்னா இந்த கொஷினில் இந்த டாப்பிக்கில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது என்னால். ஓகே, எப்படி பார்த்தாலும் இதை விட ரொம்ப பேசிக் கொஷின்ஸாக இருக்குது, அதனால் நான் எடுக்கலை. ஓகே, which of the following system, கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகு முறை? CGS, MKS, FPS, SI. ஓகே, 20வது கேள்வி. எது? SSC ஆஸ்பிரன்ஸ் இதை படிக்கலாமா சார்? யா, படிக்கலாம். காமன் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் 2 பேருக்குமே டாபிக் கம்மி தான்.
பட் எஸ்எஸ்சி டிஎன்பிசின்னு கேட்கும்போது சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும், அதை எஸ்எஸ்சியில் கேட்க மாட்டாங்க. ஓகே, சில கொஷின் ரொம்ப டஃப்பாக மாதிரி இருக்கும், அது டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் இதுவும் உங்கள் புக்கில் இருக்குது தான். ஸோ உங்களுக்கு கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, அந்தளவுக்கு பெருசாக இதில் கேட்க இந்த மாதிரி கொஷின்ஸ் டச் பண்ண மாட்டான், அவ்வளோதான். பட் அதுக்காக கேட்கவே மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? பட் நீங்கள் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம், எஸ்எஸ்சி இருந்தாலும் டிஎன்பிசி வந்து, ஏன்னா ஒரே டாபிக் தான், அதே கண்டென்ட் தான் படிக்க போவீங்க, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 21 சி. ஓகேவா? எஃபிஎஸ். ஓகே, ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட். ஓகே, ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட் அப்படின்னு வாங்க, எஃபிஎஸ். அடுத்தது 21st கொஷின், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே, எனர்ஜியோடைய எஸ்ஐ யூனிட் யா சொல்கிறேன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் யூனிட்ஸ் இம்ப்ரூவ்டு. ஓகே, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், அசர்ஷன், அது ஸ்டேட்மெண்ட்டு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், அது ரீசன். இதில் எது சரி, சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, which one is the answer? ஓகே, எனர்ஜி எஸ்ஐ யூனிட், எனர்ஜிக்கு எஸ்ஐ யூனிட் வந்து ஜோல். ஓகே, எனர்ஜிக்கு எஸ்ஐ யூனிட் ஜோல். அண்ட் தென் மனோஜ்குமார், பிடிஎஃப் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்குங்க, வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நேற்று தான் எஸ்எஸ்சிக்கு நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தேன் எல்லாத்தையுமே, உங்களுக்கு இன்றைக்கி நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? பட் அதில் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? அது மட்டும் சொல்லிடுங்க போகுது எனக்கு. 21st ஆன்சர் வந்து எஸ், இட்ஸ் என்ன ஏ. ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அலகுகளின் எஸ்ஐ அமைப்புகள் என்பது அளவீட்டுக்கான அலகுகளின் மேம்பட்ட அமைப்பு. சரி, இருந்துட்டு போட்டோம். வெகுஜனத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். எங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு ஆன்சரா கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது தவிர இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஆன்சரு கிடையாது. ஓகேவா? பட் ரெண்டுமே கரெக்டு தான். வெகுஜனத்தின் எஸ்ஐ வந்து என்ன சொல்கிறது, மாஸோட கிலோகிராம், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸுக்கு வந்து கிலோகிராம், அது கரெக்டு தான். ஓகேவா? பட் ஆனால் பிரச்சனை என்ன, இது பொகுந்தலை, அதுதான் மீனிங். ஓகே, இண்டிவிஜுவலாக கரெக்டு, பட் இதுக்கு ரீசன் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் 22nd. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் 22nd. ஸ்கில் ஆஃப் த எஸ்டிமேஷன். மாஸ்னா நிகை தான் சார். ஆமாங்க, மாஸ்னா நிகை தான். ஓகே, ஸ்கில் ஆஃப் த எஸ்டிமேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, estimation is important. Skill of the estimation reduce our consumption of time. Reason A. இது ஆன்சர் சரியானது. என்ன கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஆன்சர் பி. ஓகே, நம்ம அன்றாட வாழ்க்கையில் மதிப்பீட்டின் திறன் மற்றும் அனைவருக்கும் முக்கியமானது. ஓகே, ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் ரெடியூஸ் அவர் கன்சம்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? பட் த ஆன்சர் இஸ் ஏ. ரெண்டுமே சரிதான். பட் ஆனால் important for all of us is our daily life. Okay, estimation அதாவது அளவீடுகள். ஓகே, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மதிப்பீடு அப்படின்றது ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்தப்படுது. ஓகேவா? அது வந்து அவர் கன்சம்ஷன் ஆஃப் டைமுக்கு அது யூஸ் ஆகாது. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறதுக்கும் வாங்குறதுக்கும் தான் அது தேவைப்படுதே தவிர டைமுக்கு அது யூஸ் ஆகாது. டைம்ன்றது ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. ஓகேவா? ஒரு பொருட்களுடைய கூட கொகை அப்படின்னு சொல்லலாம், அதிகமாவது கம்மியாவது, அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, பட் டைமுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக கரெக்டு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது சரி இல்லை. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ, பட் ஆல் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். ஓகேவா?
கரெக்ட் ரீசன். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த அசர்ஷன் ரீசன் அப்படின்ற கொஷின் வந்தால் நீங்கள் என்ன வேணால் படித்து வைங்க, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா அவன் கொடுக்குறது புக்கில் ஏதோ டாப்பிக்கில் இருந்தால் கேட்டிருப்போம், அது நீங்கள் படித்தது தான் இருக்கும், ரெண்டுமே தெரிஞ்சது தான் இருக்கும். ஆனால் அந்த அவசரத்தில் நீங்கள் படித்ததை இங்கே படித்ததை ஞாபகம் வச்சு ஆன்சர் போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே மறந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கான், இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியாக தப்பான்னு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம படித்தோமே இங்கே மாற்றி கொடுத்துருக்கானா அப்போ ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு போயிடாதீங்க. ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ரீசன் சரியா, அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது சரியா அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் படித்ததை வச்சு இது சரியா தப்பாக கொடுத்துருக்கானான்னு பார்க்கக்கூடாது. அப்படி அனலைஸ் பண்ணால் தப்பாக போகும். ஏன்னா அதுதான் கொடுத்துட்டான் அசர்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீசனாக இது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அவசரம் மட்டும் இந்த கொஷினை படாதீங்க. ஓகேவா, இது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம தெரிஞ்ச கொஷின்னால அது ஈஸி தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ 20 செகண்ட் வரைக்கும் நம்ம அவ்வளோதான் கொஷின் எடுத்தேன். ஏன்னா இதுக்கு எதுக்கு மேலே எடுத்தாலும் கொஷின்ஸ் இல்லை யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில். இன்னும் நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டெரிவேட்டிவ் வந்து இதிலே தான் கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் நான் அவ்வளோ டச் பண்ணல. ஏன்னா அந்த டாபிக் பேசிக்ஸ் இந்த அளவுக்கு தான் வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, அண்ட் தென் நாளைக்கு வந்து குவிஸ் என்னன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது தான். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஜனவரி மாதத்தோடைய 2021 மந்த், ஜனவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த சார் அப்போது சி அண்ட் டி ஆப்ஷன் யூஸ்லெஸ்ஸா சார்? இல்லை, அந்த மாதிரி இல்லை. சில கேள்விகள் வந்து தவறாகவே வைப்பாங்க. ஓகே, மாற்றி மாற்றி கொஷின்ஸ் வைப்பானுங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகும், சிலது வந்து இது தப்பாகவே வைப்பான், ஃபுல்லாகவே தப்பாக இருக்கும். இல்லை இது தப்பாக கொடுத்துட்டு இதை கரெக்டாக வைப்பான், அந்த மாதிரி கொஷின்ஸ். ஆனால் 99% உங்களுக்கு கொஷின் இது ரெண்டுக்குள்ளே தான் வரும். ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து உங்களுக்கு இது கேட்பான், தேர்ட் ஆப்ஷனே வரும். பட் ஃபோர்த் ஆப்ஷன் அதிக அளவில் எனக்கு தெரிஞ்சு 99.9% எதுலேயும் வச்சதில்லை. ஓகேவா, பட் சி வந்து எப்பயாவது ரேகஸ்ட் கேஸில் வரும். ஆனால் இது 2 தான் உங்களுக்கு அதிக அளவில் கேள்வி இருக்கும் எப்போவுமே. சப்போஸ் உங்களுக்கு தெரியல, சும்மா இங்கி பிங்கி பாங்கி போனோன்னா இந்த 2 ஆப்ஷனில் போட்டுவாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இது 2 மட்டும் படிச்சுட்டு வாங்க. ஸ்போர்ட்ஸும் ஸ்கீம்ஸ் மட்டும் படிங்க ஜனவரி மாதத்து. அதுக்கு அடுத்தவாக நான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கு, இன்டர்நேஷ்னல் இருக்குது, நேஷ்னல் இருக்குது, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அந்த மாதிரி 3 டாபிக் 2 டாப்பிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவும் பாருங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் வீக்குக்கு டெஸ்ட் என்னென்னலாம் கொண்டு போகும், என்னென்ன டாபிக்ஸ்னு சொல்லி டெலகிராமில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது என்னோட டெலகிராம் ஐடி. இது டிஎன்பிஎஸ்சி டெலகிராமு, இது எஸ்எஸ்சி இது டெலகிராமு, இது என்டிபிசி ஆர்ஆர்பியோட டெலகிராம். ஓகேவா, இது என்னோட யூடியூப் பிளேலிஸ்ட்டு, வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் இவ்வளோதான் சார். இதில் நான் 60 கொஷின்ஸ் எடுத்தானே பேசிக்ஸில் இருந்து. ஓகே, இவ்வளோதானா சார்? இதில் நான் 60 கொஷின்ஸ் எடுத்தானே பேசிக்ஸ்லேருந்து. அப்படிங்களா, பேசிக்ஸ்லேருந்து எல்லாம் 60 கொஷின்ஸ் எடுத்தீங்களா? பட் அதில் அவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியல. ஓகே, ரீசன் வந்து ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும் கொஷின்ஸ். அது எடுத்தால் இப்போ நீங்கள் செல்ஃபாக படிச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு கொஷின்ஸாக வந்து நான் கொடுக்க முடியாது இல்லை, அதான் ரீசன். கொஷின்ஸ்னால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ கெல்வின் அதோட டெம்பரேச்சர் அதோட சிம்பிள் என்ன இதெல்லாமே நம்ம எடுக்கணுன்னா எடுக்கலாம் கொஷின்ஸ். பட் இதெல்லாம் எடுத்தால் யூஸ்லெஸ், அது யூஸ் ஆகாது, வெளியே வந்து கொடுக்க அளவுக்கு யூஸ் ஆகாது. அதுதான் ரீசன். அதனால் சில கொஷின்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியதில்லை, ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும், தேவையில்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ். இதுக்கு மேலே போக போக டாபிக்ஸ்குள்ளே கண்டென்ட் வந்துடும். அந்த கண்டென்ட்டில் நம்ம கொஷின்ஸு டெப்த்தாக பேசலாம். அப்படியே ஈஸி, மாடரேட், டெப்த் லெவல் அப்படியே கொண்டு போகலாம். ஓகே, டுமாரோ லைவ் டைம் 9 PM, டெய்லி என்னோட டைம் 9 PM அட் 9 PM. ஓகேங்களா, 9 PM. ஒரு நாள் டிஎன்பிசி, ஒரு நாள் எஸ்எஸ்சி, ஒரு நாள் டிஎன்பிசி, ஒரு நாள் எஸ்எஸ்சி, அது மாதிரி மாற்றி வரும். பட் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு டாபிக்ஸ் எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டு தான் நான் டிஎன்பிசி கொடுக்க போக 25 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 15 கொஷின் நான் சேஞ்ச் பண்ணி தான் வைப்பேன், 10 கொஷின் காமனாக வரும். ஏன்னா ஒரு டாப்பிக்கை வச்சு என்னால் 2 எக்ஸாமுக்கு வந்து கொடுக்கறது கஷ்டம், கொஷின்ஸ் எடுக்க முடியாது. அப்படியே ஒரு கொஷின்ஸ் எடுத்து இன்னொன்று கம்ப்ளீட்டாக வேறு கொஷின்ஸ் எடுத்தோன்னா அது அன்இம்பார்ட்டண்ட்டாக போயிடும். அதனால் காமனாக எடுக்கும்போது 15 கொஷின் டிஃப்ரெண்ட் ஆகும், 10 கொஷின் காமன் ஆகும் எஸ்எஸ்சிக்கும் டிஎன்பிசிக்கும். பட் ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு 75, இதில் ஒரு 15, ஓகேவா, 30, 40 கேள்வி கிடைக்கும். அப்படி தான், ஓகேவா. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க. ஃபைன்.
ஸோ நாளைக்கு 9 PM நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்க இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் வந்து எல்லாருக்கும் தெரியும் லேப் அசிஸ்டன்ஸ்க்கான போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ லேப் அசிஸ்டன்ஸ்க்கான டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நம்ம அடால காலேஜ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் யாராவது லேப் அசிஸ்டன்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் தான் மேஜர் மார்க். உங்களுக்கு 6th to 10th சயின்ஸு மட்டும் 120 மார்க்ஸ் ஆகும். மீதி 30 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக வரும். அதாவது பாலிட்டி, ஜியாகிரஃபி அதெல்லாம் வரும். ஓகேவா? இதுதான் பேட்டர்ன். ஸோ படிங்க. பட் இண்டிவிஜுவல் பேட்ச் லேப் அசிஸ்டன்ட்டுக்கு சயின்ஸ் மட்டும் நான் கொண்டு போக மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? அதை பற்றி நான் அஃபிஷியலாக நான் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு சொல்கிறேன். Okay, fine. Thank you all guys. Good night. Bye bye.